80% மார்க் எடுத்தவர்கள் அந்த சட்டத்தில் உறுப்பினர்கள் வாரிசுகள் ஐயா திருத்தர்களால் கௌரவிக்கப்படும். ஒவ்வொருவராக அழைக்கிறோம். தயவு செய்து ஒவ்வொருவராக வருவார்கள். முதலாவதாக கார்த்திகேயன் 81% மார்க். ஸ்டூடெண்ட் பேர் தீபக். தீபிகா கார்த்திக் அண்ட் ஃபேமிலி. தீபிகா வீடியோ தானே ஸ்ரீனிவாசன் ஆகிட்ட சொல்லுங்க. அடுத்ததாக ராஜன் அண்ட் ஃபேமிலி ப்ளீஸ் கம். ஸ்டூடெண்ட் நேம் அர்ஷினி. எடுத்த மார்க் 94%. அடேங்கப்பா ஆறுதல். பர்சன்டேஜ் நன்றி. அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரவில் இருந்து. அடுத்ததாக விஜயகாந்த் அண்ட் ஃபேமிலி. மொத்தம் எடுத்த மார்க் 88. ஸ்டூடெண்ட் நேம் தீபா சக்தி. நன்றி. அடுத்ததாக அருள் புனிதா மேடம். மொத்தம் எடுத்த மார்க் 91%. ஜெபீன் என்ன பேரு? நன்றி. அடுத்ததாக டிஎன் ஆர்முகம் அவர்கள். ஸ்டூடெண்ட் நேம் சூரிய பிரகாஷ். 84% மார்க். ஆர்முகம் சார் வாங்க. அடுத்ததாக மலராமன். ஸ்டூடெண்ட் நேம் கார்த்திக். 82%. காலேஜ் போறதுனால ஸ்டூடெண்ட் கூட்டு நான் பண்ண சொல்லிட்டாரு சார். அடுத்ததாக கேசி மூர்த்தி அவர்கள். ஸ்டூடெண்ட் நேம் அசிஸ்டன்ட். மொத்தம் மார்க் 77. அடேங்கப்பா 77%. வாழ்த்துக்கள். 97. மன்னிக்கவும் 97%. அதனைத் தொடர்ந்து நந்தகுமார் கரா
நந்தகுமார் இல்லை. அடுத்ததாக சுரேஷ் பி. சுரேஷ் பி. சுரேஷ் ஸ்டூடெண்ட் பேர் கீர்த்தனா, எடுத்த மதிப்பெண் 92%. அடுத்ததாக சுரேஷ் பாபு, ஸ்டூடெண்ட் நேம் மோகிதா லட்சுமி, எடுத்த மார்க் சதவீதம் 85%. அடுத்ததாக ஷாமுல் அகமது சித்தார்த், நீங்க வந்து பேர் சொல்லிடுங்க. 83% மார்க். இதுல வந்து சுரேஷ் பாபு வந்திருக்காரு, சுரேஷ் வந்திருக்காரு, நந்தகுமார் மட்டும் வரல. நந்தகுமார் இருக்காரா? இல்ல. ஓகே, நன்றி. அடுத்ததாக மாதந்தோறும் உறுப்பினர் உரிமை தொகை பாலாஜி அவர்களே வாங்க. எம் பாலாஜி அவர்கள், ஸ்டூடெண்ட் நேம் லீஷ்மா, மொத்த மதிப்பெண் 80%. பாலாஜி போச்சுக்காரு, கணிதம் நன்றி. அடுத்ததாக நம்ம சங்கத்தில் உறுப்பினர் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முதலாவதாக எம்பி சீனிவாசன் அவர்கள், அவர் வந்து யாத்திரை போறதுனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. கேண்டிஸ் மேரியால் இருக்காங்களா? வரல. அடுத்ததாக டி. குமாரி வரலை. அடுத்ததாக மஞ்சுளவல்லி மேடம், ப்ளீஸ் கம். மேடம் அவர்களுக்கு வந்து வானவதி அம்மா அவர்கள் வாங்கிக் கொள்வார். வாங்க சீக்கிரம். வானவதி மேடம் வாங்கிக்கிறாங்க. வசந்தி மேடம். அடுத்ததாக ஆரோக்கியதாஸ். ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச கூட அழைக்கிறோம். உங்க மனசுல என்ன இருக்காது சொல்லுங்க. இதுதான்
அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த கோர்ட்ல ஒரு அட்வொகேட் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே அளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க. ஜட்ஜு பதவின்றது ஒரு நல்ல இதுதான். ஆனா கிளர்க்ஸ் இல்லைன்னா கேஸ் நம்பரே ஆகாது. கேஸ் நம்பர் ஆகுனா வக்கீல் வேலை, வக்கீல் வேலை ஜட்ஜு வேலை. உங்களுக்கெல்லாம் அந்த இன்னைக்கு அவார்டு வாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து உங்க அப்பா அம்மா தான். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு வயசான காலத்தை அவங்க நீங்க பாருங்க. அடுத்த வருஷமும் கூப்பிடுங்க, அவசியம் வாங்க. ஐயா, உங்க ஆபீஸோட குமாசை பத்தி ஒரு சில வார்த்தைகள். இது ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி நான் 30 வருஷமா பாக்குறேன். அதனால உங்க ஆபீஸோட கிளர்க்கு தயவுசெய்து ஒரு சில வார்த்தைகள். இல்ல, நான் சொன்ன மாதிரி எங்க கிளர்க் இல்லைன்னா எனக்கு வேலையை வந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு கேஸ் வந்துடும். அப்கோர்ஸ் நம்ம கிளர்க்கு திட்டதெல்லாம் யூஸ்வல் தான். அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு கேஸ் நம்பர் பண்றாங்க. எங்கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க, அவனுக்கு ஒரு பாரதத்தாவே கொடுக்கலாம். நன்றி ஐயா. அதனை தொடர்ந்து இந்த பரிசு வந்து எங்களுடைய அன்புக்காக கொடுக்கிறது. எங்க சங்கத்தின் உறுப்பினராக இந்த பரிசு ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நம்முடைய சங்கத்தின் தலைவர் உயர் திரு மரியாதைக்குரிய கிருஷ்ணகுமார் அவர்கள் வாழ்வார் என்று அதே போல சுந்தரம் செட்டியார் சொல்லிட்டு ஒரு மெம்பர் வந்து கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஐயாக்கு. அதையும் அந்த மேடையில கொடுத்துறேன் உங்க அனைவரும் சார்பாக. விழா இனிதே முடிந்தது. யாராவது குரூப் போட்டோ எடுக்கணும்னா சீக்கிரமா வாங்க. ஐயா வெளியே போனதுக்கு 2 நிமிஷம் டைம். பழைய குரூப் போட்டோ என்ன சொல்றேன், வாங்க சீக்கிரம் வாங்க. குரூப் போட்டோ எடுக்கணும். லஞ்ச் சாப்பிடுறோம் போட்டோம், லஞ்ச் சாப்பிடுறோம். நீ ஜாயின் பண்ணிட்டியா மறுபடியும்? அந்த பொண்ணு சும்மா டெம்பரரியா போட்டுருக்க.